வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ஓட்டு போட பூத்துக்கு போகிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரி உங்கள் ஓட்டை யாரோ ஏற்கனவே போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பதட்டம் வரும், கோபம் வரும், அப்புறம் சரி போனால் போகுதுன்னு நாம் விட்டுருவோம். ஆனால் இனிமே அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்திய தேர்தல் சட்டத்தில் உங்களுக்காகவே, அதாவது நமக்காகவே 49P அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் சட்டம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓட்டை யாராவது கள்ள ஓட்டாக போட்டுட்டாங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கிட்ட போய் உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டை காட்டி நான் தான் உண்மையான வாக்காளர்னு நிரூபிக்கணும். அதுக்கு நம்மளோட ஆதார் அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடியை நம்ம காட்டலாம். உடனே அந்த அதிகாரி உங்களுக்கு டெண்டர்டு பேலட் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை தருவார். அதாவது நீங்கள் மிஷினில் ஓட்டு போடாமல் அந்த பேப்பரில் உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சு அவங்க கிட்ட கொடுக்கலாம். உங்கள் ஓட்டு கண்டிப்பாக செல்லுபடியாகும், கணக்குலையும் எடுத்துக்கப்படும். நிறைய பேருக்கு இந்த 49P சட்டம் தெரியாததுனால யாரோ போட்டாங்க, நாம் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்மளோட ஒரு ஓட்டு கூட வீணாகக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் இந்த வசதியை செஞ்சு கொடுத்துருக்கு. இதனால் கள்ள ஓட்டு போடுறவங்களையும் ஈஸியாக தடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தேர்தல் நேரத்தில் இது ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.